Hey guys, welcome back to my channel. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான question பார்க்கலாம். Middle of the linked list. Given a head of the single linked list, return the middle node of the linked list. If there are two middle nodes, return the second middle node. So ரெண்டு middle node எப்போ இருக்கும்? நம்ம number of nodes வந்து ஈவனாக இருந்தால் ரெண்டு middle node நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா செகண்ட் மிடில் நோட் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, 1 2 3 4 5 நோட்ஸ் இருக்குது. அதில் வந்து நடுவில் இருக்க நோடு வந்து 3, அதனால 3 ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். 3 4 5 அதுக்கு, அதாவது 3 and then 4 5 தேர்ட் எலிமெண்ட் and then அதுக்கு அனுப்புற இருக்க நோடெலாம் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். செகண்ட் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம 4 5 6 ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஃபைன், இது வந்து ஈஸி லெவல் கொஷன். ஸோ ரொம்ப நான் யோசிக்க வேணாம் இந்த கொஷனுக்கு. நீங்கள் சும்மா ஒரு நார்மலாக யோசிச்சு பாருங்கள். நார்மலாக யோசிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு வந்து எத்தனை நோட்ஸ் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. நோட்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பை 2 பண்ணிவிட்டு அத்தனை டைம் ஐட்ரேட் பண்ணி அந்த வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணிவிடுவீங்க. அதான் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 5 நோட்ஸ் இருக்குது, ரைட்? 5 நோட்ஸ் இருக்குது. ஸோ வந்து நான் 5 நோட்ஸ் இருக்குது நான் கண்டுபிடிச்சிடுறேன். 5 நோட்ஸ் இருக்குது நான் கண்டுபிடிச்சேன்னா நான் 5/2 பண்ணிவிட்டு 5/2 டைம்ஸ் ஐட்ரேட் பண்ணி என்ன வருதோ அதை ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன் அந்த பர்டிகுலர் நோட. ஸோ இதான் ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அண்ட் ஆப்டிமைஸ் சொல்யூஷன் ரெண்டுமே பார்க்கலாம். இப்போதைக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் பார்க்கலாம். ஓகே, லிஸ்ட் நோட் ஸ்டார் டெம்ப். இது வந்து நான் ஹெட்டுக்கு இனிஷியலைஸ் பண்ணுறேன். அதோட ஹெட்டை பாயிண்ட் பண்ணுது. அண்ட் தென் லென்த்னு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். வைல் ஹெட் லென்த் ப்ளஸ் ப்ளஸ் head is equal to head for next, right? Next ஒரு integer I பண்ணிக்கிறேன். integer I equal to length by 2. Fine. So while I minus minus temp is equal to temp of next. So finally நம்ம return temp பண்ணிடலாம். ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், கரெக்டாக வருது ஆன்சர். 3 4 5 வருது. அந்த ரெண்டாவது டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் ஆகுது. சிம்பிள். இது வந்து ரொம்ப ப்ரூட் ஃபோர்ஸான சொல்யூஷன். இதான் நம்மளால் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டாக பண்ணாமல் யோசிக்க முடியும். அதாவது லென்த் எவ்வளோ, இந்த லென்த் கண்டுபிடிச்சிட்டேன், என்டையர் லிங்க் லிஸ்ட் லென்த். அந்த பை 2 பண்ணிவிட்டு அத்தனை டைம் நான் ஐட்ரேட் பண்ணுறேன். அத்தனை டைம் ஒரு பாயிண்டர் மூவ் பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து மிடில் நோட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இது ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆப்டிமைஸ் சொல்யூஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த லிங்க் லிஸ்ட் இந்த லிங்க் லிஸ்ட் கொஷின்ஸ்லேயே வந்து நிறைய கொஷின்ஸை நம்ம வந்து ரன்னர் டெக்னிக்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரன்னர் டெக்னிக். ஸோ ரன்னர் டெக்னிக் இதுக்கு பேர். ஓகே, ரன்னர் டெக்னிக். ஸோ ரன்னர் டெக்னிக்கில் பேசிக்கலி என்ன பண்ணுவோம்னா, 2 பாயிண்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஸ்லோ பாயிண்டர்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஃபாஸ்ட் பாயிண்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பேசிக்கலி ஸ்லோ பாயிண்டர் ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து இனிஷியலாக ஹெட் ஆஃப் த நோடை வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ ஸ்லோ பாயிண்டர் ஃபாஸ்ட் பாயிண்டர். ஓகே, ஸ்லோ பாயிண்டர் ஃபாஸ்ட் பாயிண்டர் ரெண்டுமே வந்து ஹெட் ஆஃப் த நோடு வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ லாஜிக் என்னன்னா, எப்போ வந்து ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து லைக் நல் ஆகுதோ அப்போ வந்து நம்ம ஸ்லோ பாயிண்டரை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ ஃபாஸ்ட் பாயிண்டர் மூவ்ஸ். ஸோ ஃபாஸ்ட் பாயிண்டர் எப்பயுமே வந்து லைக் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், அதாவது ஸ்லோவோட ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஃபாஸ்ட் பாயிண்டர் மூவ்ஸ் 2 times ஆஃப் ஸ்லோ. ஓகே, ஸோ அப்படி மூவ் ஆகும்போது நம்ம ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்கே ரீச் ஆகிடுச்சுன்னா ஆப்வியஸாக வந்து நம்ம ஸ்லோ பாயிண்டர் வந்து நடுவில் இருக்கும், ரைட்டு? நம்ம ஸ்லோ பாயிண்டர் நடுவில் இருக்கும். இதான் லாஜிக். ஸோ எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஸ்லோ பாயிண்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோ நெக்ஸ்ட். ஓகே, அதாவது ஒரே ஒரு டைம் தான் மூவ் ஆகும். அதே ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து fast pointer equal to so fast of next
ரைட். ஸோ எப்படி மூவ் ஆகும்? ஸோ இனிஷியலாக நம்ம ஸ்லோ பாயிண்டர் வந்து ரெண்டுமே ஹெட்டில் இருக்குது. ஓகே, ஸோ நான் ப்ளூ கலர் வந்து ஸ்லோன்னு வைக்கிறேன், ஃபாஸ்ட் வந்து ரெட் கலர். ஓகே, ஸோ ஸ்லோ பாயிண்டர் இங்கே வந்துடும். ஃபைன். ஏன்னா ஸ்லோ ஈக்குவல் டு ஸ்லோ ஆரோ நெக்ஸ்ட்டு. ஃபாஸ்ட் பாயிண்டர் எங்கே போகிறோம்? ஃபாஸ்ட் பாயிண்டர் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் ஆரோ நெக்ஸ்ட் இங்கே வந்துடும் ஃபாஸ்ட் பாயிண்டர். ஸோ ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து இங்கே வந்துடும். ஃபைன். ஸோ அடுத்த மறுபடியும் ஸ்லோ பாயிண்டர் எங்கே வரும்? ஸ்லோ பாயிண்டர் வந்து இங்கே வரும். ஃபாஸ்ட் பாயிண்டர் எங்கே போகும்? ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து ஃபாஸ்ட் நெக்ஸ்ட்டு. ஸோ இங்கே வந்துடும் ஃபாஸ்ட்டு. ஃபைன். ஸோ இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வைல் லூப்பில் வந்து நம்ம கண்டிஷன் போட்டிருப்போம், வெதர் இஃப் ஃபாஸ்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இல்லைன்னா ஃபாஸ்ட் ஈக்குவல் டு நல் இல்லைன்னா ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நல். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஆப்வியஸாக ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே நல்லா தானே இருக்குது, அதனால நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸ்லோ வந்து எங்கே இருக்குது? ஸ்லோ வந்து இங்கே இருக்குது. ரைட்டா? அதனால வந்து ஸ்லோ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். நம்ம ஆன்சர் வந்து 3 வரும். எக்ஸாக்டாக நம்ம ஆன்சர் வந்து 3 வரும். ஸோ அப்ரோச் புரிஞ்சதுன்னு நம்புறேன். சப்போஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடிஷ்னலாக இன்னொரு நோட் இருக்குன்னா, இன்னொரு நோட் 6ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த கேஸ்லேயும் ஒர்க் ஆகும் நம்மளுக்கு ஆன்சர் வரும் இந்த கேஸ்லேயும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து ஸ்லோ ஃபாஸ்ட் வந்து லைக் ஹெட்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ முன்னாடி மாதிரியே ஸ்லோ வந்து ப்ளூ கலரு, ஃபாஸ்ட் வந்து ரெட் கலர். ஓகே, ஸோ ஸ்லோ இங்கே வருது ஃபஸ்ட்டு, ஃபாஸ்ட் வந்து எங்கே போகும்? ஃபாஸ்ட் வந்து இங்கே வந்துடுது. அதே நெக்ஸ்ட் மறுபடியும் ஸ்லோ வந்து இங்கே வருது. ஃபாஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் வந்து இங்கே வந்துடும். ஃபைன். ஸோ ஸ்லோ வந்து நெக்ஸ்ட் வந்து இங்கே வரும். ஸோ ஃபாஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து எங்கே போகும்? ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் போகும்போது இது வந்து லைக் அவுட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட் போயிடும். அவுட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட்னாலும் நல் தான். ஸோ நல் ஆயிடுச்சு. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்லோ வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். ஸ்லோ வந்து எங்கே இருக்குது? 4ல் இருக்குது இப்போது. அதனால் 4, 5, 6 ரிட்டர்ன் ஆகிடும். சிம்பிள். ஸோ இது எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் நோட் ஸ்டார் நான் சொன்ன மாதிரியே ஸ்லோ. ஓகே, ஸ்லோ இஸ் ஈக்குவல் டு ஹெட். இனிஷியலாக ஹெட்டில் இருக்குது. லிஸ்ட் நோட் ஸ்டார் ஃபாஸ்ட் வந்து இனிஷியலாக ஹெட்டில் இருக்குது. வைல் ஃபாஸ்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் ஃபாஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு நல். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்லோ வந்து நெக்ஸ்ட்டுக்கு நம்ம மாற்றுவோம். ஸ்லோ ஈக்குவல் டு ஸ்லோ ஆஃப் நெக்ஸ்ட். ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து டூ டைம்ஸ், ரைட்? ஃபாஸ்ட் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் and then இன்னொரு நெக்ஸ்ட், ரைட்? ஸோ அவ்வளோதான் ரிட்டர்ன். நம்ம வைல் லூப் வந்து அதே டெர்மினேட் ஆகிடும். ஃபாஸ்ட் வந்து நல்லா ஆகும் போது. ஸோ நம்ம ரிட்டர்ன் ஸ்லோ பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ ரன் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், லைக் கரெக்டாக ஆன்சர் வருது. சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் ஆகிடும் இது. ஸோ சப்மிட் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப ஒரு எஃபிஷியண்டான சொல்யூஷன். ஸோ லிங்க் லிஸ்ட் வந்தாலே வந்து இந்த லைக் மெஜாரிட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம ஸ்லோ பாயிண்டர் ஃபாஸ்ட் பாயிண்டர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது வந்து ஆப்டிமைஸ் சொல்யூஷனாக இருக்கும். ஒரு கொஸ்டின் இருக்குது, ஃபைண்ட் வெதர் த லிங்க் லிஸ்ட் ஆஸ் சைக்கிள்னு. அதுலேயும் நம்ம ஸ்லோ பாயிண்டர் ஃபாஸ்ட் பாயிண்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இது ஒரு சின்ன டெக்னிக், பட் நிறையா இடத்துல யூஸ் ஆகுது. ஸோ இந்த அப்ரோச் புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். 2 அப்ரோச் பார்த்தோம், ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக தமிழில் கோடிங் கற்றுப்பாங்க. நம்ம சேனல் மிஷின் லேர்னிங் வீடியோஸும் இருக்குது, and then data structures and algorithm சீரிஸும் இருக்குது. போய் பாருங்கள், பார்த்து கற்றுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Until then, bye. Hey guys, welcome back to my channel.